எதுக்கு அனாவசியமான பேச்சு? நான் தூதுவனாத்தான் வந்த வேலையை முடிச்சுக்கிறேன். உங்க மாப்பிள்ள 2ஆம் கல்யாணம் பண்றதா முடிவு எடுத்திருக்காரு. உன் புருஷன் தாமா. சாதாரணமா ஊர் உலகத்துல 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா முதல் பொண்டாட்டிக்கு தங்கச்சிங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கறதா வழக்கம். உனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அந்த 2 தங்கச்சியில ஒன்னையோ இல்ல முடிஞ்சா 2ஐயுமோ கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு வர சொன்னார். அதுக்கு தான் வந்தேன். நான் அவரை கோர்ட்ல சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நடக்காதுமா. அவன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. ஒரு மலடியோட குடும்பம் நடத்த சொல்ல எந்த கோர்ட்டுக்கும் அதிகாரம் இல்ல. யார் சொன்னாங்க நான் மலடின்னு? சாதாரணமா குழந்தை பிறக்காதவங்கள ஊர் உலகத்துல மலடின்னு தான் சொல்லுவாங்க. குழந்தை பெற முடியாதவதான் மலடி. நான் பெத்துக்காதவ. அதெல்லாம் கோர்ட்ல செல்லாது. நான் சர்டிபிகேட் காட்டுவேன். என்னன்னு? என்னால குழந்தை பெற முடியும்னு. அப்ப ஏன் பெத்துக்கலன்னு கேட்பானே? என் தங்கைகளை கரையேற்றுற வரைக்கும் நான் சம்பாதிக்கணும். அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு என்ன பொண்ணு பார்த்தப்பவே கண்டிஷன் போட்டிருக்கேன்னு சொல்லுவேன்.